வருடச் சிபந்தன ஒளியான தெருமேனி உமிழான மிகமேவும் கழிகார வரும் ஆனை களல் நாடு மறவாமல் அழிகாடு மலர் தூவும் அழிகாடு மலர் தூவும் அடியார்கள் உளமான அழிகாடும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வினை கூட நினையாவே பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து கொள்க பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து கொள்க சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகள் சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடைசூழ் வெண்ணை மேகுமை கண்ட தேவன் மிகு செய்வநாதன் குண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வார் மெய்கண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வார் மாயா படலம் கழித்து அருள் ஞானம் விளங்க வைத்து உன்னேய ஆனந்தத்தில் அமிழ்த்திடுவாய் நித்த முத்த சுத்த தூயா சராசர பேதங்கள் யாவையும் தோற்றுவிக்கும் தாயான ஓ முக்கி முக்கி பஞ்சாக்கர சத்குருவே ஓ முக்கி முக்கி பஞ்சாக்கர சத்குருவே தேன் மணக்கும் சிங்கை சிவஞான மாதவர்க்கு நான் மணித்தார் சூட்டி நலமுருவே சிவஞான மாதவர்க்கு நான் மலர்த்தாள் சூட்டி நலமுருவே மேன்மையுறும் ஆம்பல் முகத்தான் அடிமலரில் சொல் மலர்கள் சோம்பலின்றி நாடும் சொரிந்து ஆம்பல் முகத்தான் அடிமலரில் சொன்மலர்கள் சோம்பலின்றி நாடும் சொரிந்து திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம் கடந்த வகுப்புல இந்த சிவஞான மாபாடிகம் 8வது நூற்பாவில் முதல் அதிகரணம் தவ அதிகரணம். அந்த தவ அதிகரணம் நமக்கு குருவின் உபதேசத்தை கேட்பதற்கான தகுதியை வரவழைக்கிறது. அப்போ அந்த தகுதி என்ன அப்படின்னு கேட்டா, அது அறிவில் உள்ள பக்குவம், உணர்த்தியதை உணர்த்திய போதே உணர்த்தியவாறு உணர்கின்ற தன்மை என்று சொல்வார். ஆனா உமாபதி சொல்லுவார், நீடும் இருவினையும் நேராதல் கூடும் என்பார். அப்போ அந்த தகுதி எப்படி அறியப்படுகிறது என்று சொன்னால், நமக்கு இந்த உலகத்தில் உள்ள பற்று குறைஞ்சிருக்கணும். உலகப்பற்று இருக்கிற வரைக்கு சிவப்பற்று வராது. அதனால
அதை சொன்னாலும் அவர்கள் உணர மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த தாகம் இல்லை. அந்த தாகம் இல்லாதபடிக்கு அது உயர்ந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதை அவர்களுக்கு சொன்னோம், அது அவர்கள் அதை வாங்கிக் கொள்ள முடியாது. அதனாலதான் அவர் சொல்லுவார், அதாவது ஒரு பசித்தவனுக்குத்தான் ருசி. அதே போல இந்த நூல்கள் எல்லாம் யாருக்குன்னு தலையில் தீப்பற்றியவனை போல என்று சொல்லுவார். அப்போ அவர்களுக்கு அவ்வளவு தாகம் இருக்கும். கதிப்பால் செல்ல ஏது நெறி எனும் அவருக்கு. அப்போ அந்த இச்சையின்மையே நமக்கு ஒரு பொருளை மறப்பதற்கு காரணம். அப்போ உணர்த்தியதே உணர்த்தியவாறே ஒருவன் உணர்கிறான்னா அதுக்கு என்ன காரணம்னா, அவன் எப்படியாவது நாம நற்கதி அடைஞ்சிடணும் அந்த இச்சை வருவதுதான் அதற்கு காரணம். அது எப்ப வரும் அப்படின்னா, இந்த உலகத்துல பற்று விட்டுருக்கணும். அதான் அருந்துயர் புறம்பையின் ஆன்மா நாடி என்றார். இந்த உலகம் துன்பமயமானது, நிலையில்லாதது என்று அறிந்து பற்ற விட்ட இடத்துலதான் வரும். அதுதான் அதை காட்டுவதுதான் எரிவினை போடும். உலக நுகர்ச்சி இல்லை. அப்போ அவன் சிவ நுகர்ச்சி, அவன் அதுக்கு தகுதி பெறுகிறான். அவன் எப்பாவது உன்னை பற்றித்தான் நிற்கணும். ஆமா. அப்போ இவ்வளவு நாளும் அவனுக்கு தித்திக்கும் பால்தானும் கைக்கும். அப்படி கைத்தது தெரிந்தடினா பித்தத்தில் தான் தவிர்ந்த பின் பண்ணுவான். அப்போ அந்த பித்தம் நீங்கி சிவப்பித்து, உலகப்பித்து நீங்கி சிவப்பித்து வந்திருந்ததுன்னா அவனுக்கு அதை உரைக்க தகுதி பெறுகிறான் என்பதை அறிந்து நமக்கு பெருமான் தீட்சை செய்கிறார். அதனால் அது முதல் அதிகரணத்தை தவமெல்லாம் ஏதாவது ஒன்னா செஞ்சா போதுங்கிறதோ, இல்ல வேதத்துல சொன்ன வேள்வி முதலானவற்றை செய்தா முச்சி பெறலாம் என்பதையோ மறுத்து, தவம் என்பது சரியகிரிய யோகம் என்ற வழிபாடுதான் என்பதையும், அதையெல்லாம் எல்லாத்தையும் முற்றுவிச்சா இந்த தவங்கள் எல்லாம் ஞானத்துக்கு வழி, ஞானம் ஒன்றுதான் வீட்டுக்கு வழி. எனவே இந்த தவமும் நேரே நமக்கு வீடு பேரை தரமாட்டாது. அது ஞானத்துக்கு தகுதியை கொடுக்கும். அது ஞானத்தையும் தராது, ஞானத்துக்கு தகுதியைத்தான் கொடுக்கும். ஞானம் 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 உடைய பெருமான் தான் வந்து கொடுக்கும். அப்போ அந்த ஞானம் வீடு பயக்கும் உணர்வு என்பார், விவேக ஞானம் என்பார். அப்போ அவர்களுக்கு பெருமான் தம்முதலே குருவுமாய் வந்து, அது கடந்த வகுப்புல நாம் இந்த அத்துவா சுத்தியை பற்றி, அது கடுமையான ஒரு பாடம். அதை நிர்வாண தீட்சை செய்யும் போது அவர்களுக்கு அத்துவா 6 அத்துவாக்களை சுத்தி செய்வது. அந்த அத்துவாக்களை சுத்தி செய்வதுன்னா அத்துவாக்கள் இருக்கக்கூடிய வினைகளை சுத்தி செய்வது. அந்த வினைகளை சுத்தி செய்வது அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அந்த தடையை நீக்குவது. அதனால ஞானம் விளங்குவதற்கு தடையா இருப்பது அத வினையால் அசத்து விளைதலால்
ஞானம் வினை தீர நன்றி விளையா, வினை தீர ஞானத்தை நாடி தொழவே அது அது நிகழும், ஆனத்தால் அன்பின் தொழு என்று சொல்லுவார். எனவே அதுல அந்த அத்துவாக்கள் எல்லாம் சுத்தி செய்து அவர்களுக்கு, அதாவது முழு பக்குவம் அடைஞ்சிருக்கிறவன் அது அப்பவே முற்றி அடைஞ்சிருவான். அத்துவாவை சுத்தி செய்யும் போதே அவன் முற்றி அடைஞ்சிருவான். மற்றவர்கள் அவங்க கொஞ்ச காலம் இருந்து சாதனை செஞ்சு முற்றி அடைவாங்க. அப்போ அவர்களுக்கு எப்படியெல்லாம் தீக்கை செய்யறான், அந்த அத்துவாவை எதில் ஒடுக்குறான் என்று நாம பார்த்தோம். இதெல்லாம் வெறும் கிரியை மட்டும் இல்லை. இந்த கிரியையில் அவர் செய்தாலும் அதை நாம எப்படி சாதனை செய்யணுங்கிறதெல்லாம் நூல்கள்ல ரொம்ப விரிவா சொல்லப்பட்டிருக்கு. அந்த மலங்களை படிப்படியா நாம கடந்து செல்வது, தத்துவங்களை கடந்து செல்வது, சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் இந்த பிராணனை சூரியகலை சந்திரகலை அதுல பிராணன் எல்லாம் அபானனாகி பலியாகி விடாம அந்த பிராணனை நாம சுடுமுனை நாடி ஏற்றணும். ஆமா, அதுல சூரியகலை சந்திரகலை அக்கினிகலை என்று சூரியகலை 12, அக்கினி கலைகள் பொதுவா 10ன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதை விரிச்சா 64. இது கூட சக்திகளை 4 சேர்த்து 96 ஆக்கி அந்த 96 தத்துவ தாத்திவங்களை நாம பூசை செய்து செய்து பெருமான் மீது இச்சை வர வர இந்த கருவி மாயை என உதறின்னு படிப்படியா நீங்கிறது. அதை யோக முறையிலையும் இங்க பூசையில அந்த தியான முறையிலையும் வச்சு காட்டியிருப்பாங்க. அந்த பிராசாத யோகத்துல எப்படி கழியுதுன்னு. அப்படி கழிந்து அது அந்த லாடதானத்துல விளங்கி அப்புறம் சகசர தளத்துல சென்று துவாத சாந்தத்துக்கு செல்றது என்று இப்படி அந்த யோக முறைகளான அமைத்திருப்பார். இப்படி நாம இந்த கருவிகளிலிருந்து விடுபட வேண்டும். விடுபட்டா நமக்கு அறிவு விளங்க ஆனந்த விளங்கும். அப்ப அறிவு விளங்குறத லாடதானத்துல சொல்லி, ஆனந்த தொடங்கிறத சகசிர தளத்துல சொல்லி, அது முதிர்ந்து நிற்பதை துவாதஸ்தானத்துல அப்படி சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த அத்துவா சுத்தி நிர்வாண தீட்சையில எவ்வளவு முக்கியங்கிறத சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லி கடைசியில 3 திறத்து அணுக்கள் செய்யும் கர்மங்களுக்கு முன்னிலையாம் 3 அத்துவாவின் அந்த 6 அத்துவாக்களிலும் ஆன்ற முறை அவை அறுத்து அவை ஈன்ற முறையில நாம அறுக்கல் ஆன்ற முறை, அவை பக்குவப்பட்ட முறை,
அது நாம எப்போ செய்தோமோ அந்த கால அளவு பற்றி அது நுகர்ச்சிக்கு வராது. ஆன்ற முறை என்பார். எனவே அவை பக்குவ முதிர்ச்சி அடைந்தது. அந்த முறையில அதனால அந்த ஈட்டிய முறை அங்க முக்கியம் இல்லை, பக்குவ முறை, ஆன்ற முறை. அவை அறுத்தல், மலம் முதிர்வித்து, அரும்பருவம் அடைதல். இப்படி இந்த வினை என்கிற அந்த மருந்தை ஊட்டி மலத்தை முதிர்வித்து, இங்க முதிர்வித்துங்கிறது மலம் நீங்கத்தக்கதாக்கி அரும்பருவம் அடைதலும் ஆசானாகி தோன்றும். அந்த அரும்பருவம் தான் அந்த இருவினை ஒப்பு முதலானவை எல்லாம் வந்து அரிய பருவம், உலக நுகர்ச்சியின்மை. அது அவர் பார்த்து ஆசானாகி தோன்றி, ஆசானாகி தோன்றி என்பது அதுவரைக்கு அவன் தோன்றா துணையாக ஆணையாக நிற்பான், திரோதான சக்தி ரூபமாக நிற்பான். அப்படி நின்று நமக்கு வினையை அருந்தை செய்து மலத்தை முதிர்வித்தவன், அது தோன்றா துணையாக இருந்தவன், பருவம் அடைதலும் ஆசானாக தோன்றி அது அருள் குரு நிலை, நுகராத வகை முச்சை கண்மத்தொட துகள் அறுத்து 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 நீக்கிறான். அங்க அறுத்தி நீக்கிறவன் இப்போ அறுத்து அங்க அத்துபா தொடக்கரவே சோதித்து. அப்ப அந்த அத்துபாக்கள் இருக்கிறவனே நமக்கு தொடக்கு பந்தம். எதுக்கு? அந்த ஞானத்தை அடைவதற்கு பந்தமா இருக்கு. அதனால அந்த தொடக்கு அறுதல் பொருட்டு அறுத்து தொடக்கு அறவே சோதித்து நீக்கி ஏன்ற உடல் கண்மம், ஏன்ற உடல் பிராரத்தம், அதை அனுபவத்தினால் அறுத்து இணைச்சை கண்மம். அவனுக்கு இருவினை ஒப்பு வந்ததுனால கண்மம் எல்லாம் வராது. அந்த கண்ம அனுபவம் கூட அது சிவபோகமாய் விளையுங்கிறத 10ல் சொல்லுவார். அப்படி ஒரு கால் அது வந்தால் ஞானத்தால் இடிப்பான் என்று, இதெல்லாம் கிரியாசக்தியாக செய்கிறது, அது ஞானாசக்தியாக செய்கிறது என்று வேற்றுமைப்பட நமக்கு உணர்த்தினார். ஆமா, இது ஒரு முக்கியமான பாட்டு. அதனால அவன் எப்படி இந்த முத்தருக்கு இந்த தவத்தை முற்றுவித்த அவர்களுக்கு அத்துவ சுத்தி செய்து சுத்தனாக்கி அவனை பேரின்பத்துக்கு தகுதிப்படுத்துகிறான் என்பதை அங்க சொன்னார். எனவே இதை நமக்கு 10ஆம் நூற்பாவிலையும் 307வது பாட்டு சிவஞான சித்தியரை சொல்லியிருப்பார். ஆமா, அதனால இந்த உயிர்களை அனாதியே உயிரினுடைய ஞானக்கிரியா சக்திகளை தடை செய்து நிற்பது இந்த ஆணவ மலம். பிராரத்த வினை அனுபவத்தில் வாதனை பற்றி ஏறுவது ஆகாமிய வினை. அது நாசோபத்தியா அவினாபாவமாக வரும். உயிர்கள் பக்குவம் அடையுங்கால் இறைவனது ஞானாசக்தியால் மேற்கண்ட 2 ஒளிமுன் இருள் போல நீக்குவன். அந்த ஆணவ மலத்தை நீக்கும் பொருட்டு முதிர்விப்பதாக உயிர்கள் ஈட்டிய முறையானன்றி பக்குவ முறையான் வினைகளை உயிர் அனுபவிக்கும்படி அந்த மருந்தை கொடுத்து அவ்வாறு நுகர்வியப்பட்டு எஞ்சி கிடக்கின்ற அந்த சஞ்சிதமாகிய கண்ம மலத்தையும்
அதற்கு ஆதாரமாக விளங்குகின்ற அந்த 6 அத்துவாக்கள் அந்த மாயைய மலத்தையும் கிரியாசக்தியால், கிரியாசக்தி வியாபாரம் அது தீக்கையால் நீக்கவும், உடம்பு முகர்ந்து கொண்ட பிராரத்த வினையை உயிர்கள் அனுபவிக்கும்படி செய்து நீக்குவான். எனவே ஆணவமலம், கர்மமலம், ஆகாமிய சஞ்சிதம், பிராரத்தம், மாயாமலம், மாயையம் எல்லாம் எப்படி நீங்கிறான் அப்படின்னு அந்த நீக்கிற முறை சொல்லப்பட்டது. பாசசயம். தீக்கை என்பது கிரியாசக்தியின் விருத்தி தான். எனவே தீக்கை பற்றி கூறும்போது எஞ்சி நின்ற கண்மங்களை நீக்கும் பொருட்டு அவற்றுக்கு பற்றுக்கோடாகிய அத்துவ சுத்தியே இங்க விரித்து சொல்லப்படுகிறது என்பதை விளக்கினார். மற்றவையும் விளக்க புகுந்தால் மிகவும் விரியும் என்பது பற்றி இந்த கர்ம மலத்தை மாத்திரம் விரித்து சொல்றாரு. ஆணவ மலம், மாயா மலம்லாம் எப்படி நீக்கிறான்னு விரித்து சொல்ல புகுஞ்சா அது விரியும் என்ற கருத்தால் அத்துவ சுத்தியின் மேல் வைத்து மற்றவையும் அடங்குமாறு ஒரு முடிவாக கூறினார் என்று. இது பற்றித்தான் நமக்கு அந்த 10வது நூற்பாவில விட மல மாயுதனோடு வல்வினைகின்ற என்பார். எனவே அந்த வினையை சொல்லவே 3 மல சம்பந்தமும் அங்கே பெறப்படும். அப்ப அந்த வினைக்கு முதல் காரணம் பிராரத்த வினை, துணை காரணம் தனுகரணாதிகளும், நிமித்த காரணம் ஆணவமாக நிற்பதால் ஒரு வினைக்கு அந்த 3மே இங்க சம்பந்தப்பட்டு நிற்கிறது. எனவே அந்த வினையை மாத்திரம் சொன்னா அது 3 நீக்கப்பட்டது சொல்லப்படும் என்பதை பற்றி அதை சொன்னார். எனவே இங்க இந்த இரண்டும் ஒரு பொருள் வினையாதலுக்குரிய இயல்பு நோக்கி அறுத்து தோன்றி அறுத்து என்று அறிவித்து தோன்றி பெருமான் குருவாய் தோன்றி அருந்தாத வகை அறுத்து, இரண்டும் அவை அறுத்தி என்பதும் ஆசானாகி தோன்றி அருந்து என்பதும் அது ரெண்டு விதமா செய்கிறார். அது அவனுடைய கருணையை குறிக்கிறது. அது நமக்கு பின்னர் அதை காட்டுவார். அவனுக்கு பெருங்கருணையை சொல்லும் போது இதைத்தான் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து செய்கிற கருணை. ஒரு பொருள் வினை என்றது சிவபெருமான் செயல் என்பதை குறிக்கும். ஆமா, அவன் திரோதான சுத்தியாயிருந்து அருந்து மாதிரி செய்து அறுப்பான். அவன் அருட்சக்தி வடிவாகி வந்து அருந்தாத வகை அறுப்பான். எனவே இவ்விரண்டும் சிவபெருமானுடைய சக்திகளின் செயல். எனவே அவன் செயல் என்ன இயல்பு தோன்றும் பொருட்டு அறுத்தி தோன்றி அறுத்து என்று உடன் வைத்து சொன்னார். ஆன்ற முறை என்பது பக்குவமான முறை. அப்போ ஈன்ற வினையின் வேறாக ஆன்ற முறை. வினைகள் அனுபவித்தல் பொருட்டு பக்குவம் ஆன முறை. அது அனுபவிப்பதற்கான துறக்காரணங்களோடு கூடி வருவது. அதுதான் இங்க பக்குவம் பாரு. அந்த துணை காரணங்களோடு எதெல்லாம் அனுபவிக்கணுமோ அந்த அனுபவிப்பதற்குரிய துணை காரணங்களோடு கூடி வருவதுதான் அங்க பக்குவம் பாரு. அப்போ அந்த அந்த சூழ்நிலைகள், அந்த அனுபவிப்பதற்குரிய சூழ்நிலைகளோட வர்றது. ஆமா, அதான் பக்குவமான முறை. ஒருவன் வினை செய்யும் போது ஏறும் நல்வினை தீவினைகள் அவன் செய்த வரிசை முறையிலே அனுபவிக்க இயலாது. எனவே அவன் செய்த வினைகளில் பிறப்பிற்கு ஏற்ற உடம்பு நோக்கி அனுபவத்திற்குரிய பக்குவ வினை கண்டு அனுபவிக்குமாறு செய்தார்.
மலமுதிர்தல் என்பது ஆணவமலம் தனது சக்தி தேய்வதற்குரிய துணை காரணங்கள் எல்லாவற்றோடும் கூடி அதனுடைய வழி அழிகிற பக்குவம் உடைத்தாதல் என்பது. அது துணை காரணங்கள் என்பது தனிகரண புவன போகம் எரிவினை அவற்றோடு கூடி கர்ம பலனை அனுபவித்தல் வாயிலாக பக்குவம் பெறலால் மலத்தின் வலிமை சிறிது சிறிதாக குறைந்து அது கெடுவது. உயிர் பருவமடைதலாவது அது அறிவித்தவாறே அறிய வல்லும் செபித்தாதல் என்பார். உயிர் பருவமடைதல் என்று சொல்ல கூறியதன் கருத்து அவன் அறிவித்தவாறே அறியக்கூடிய வல்லமை உடையதாக. முன்னாலெல்லாம் அது விபரீதமா அறிந்து கொண்டிருக்கும். அப்போ அந்த அறிவு படிப்படியாக அந்த பாச ஞானத்திலிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா புண்ணியம் செய்ய அது தெளிவு பெறுகிறது என்பது. அரும்பருவம் அடைதலுமே என்பது எய்தற்கு அருமை நோக்கி, அது லேசில வராது. அதான் அரும்பருவம் என்றார். அப்போ பருவம் அடைதலுமே ஆசானாகி தோன்று என்று ஆசிரியர் கூறுதலால் ஆசான் தன் மாணாக்கனுக்குரிய உள்ளே அந்த பக்குவம் உடையதாவதற்கு தீக்கை செய்தலும் பக்குவம் உடையாருக்கு தீக்கை செய்யாது விடுதலும் பழுது என்பது பெறப்படும். எனவே ஆசான் கடமை பக்குவம் அறிந்து தீக்கை செய்ய வேண்டும் என்பது. அதனால அந்த அத்துவ சுத்தியினுடைய சிறப்பு சொல்லப்பட்டது. அத்திய சுத்தியினுடைய சிறப்பு சஞ்சித கர்மத்தை நீக்கி ஞானத்தை உதிக்கச் செய்து ஆணவத்தை நீக்கி ஆகாமியத்தை ஒழிக்கும் என்பது. என்று சுத்தி என்பது நீக்கம். அதனால இந்த தீட்சாதிகரணத்தில் அவன் செய்யக்கூடிய உபகாரங்களை சொல்லி நிறைவு செய்தார். ஏன்னா இது சிவஞான சித்தி 10வது நூற்பாவில் 307வது பாட்டிலையும் சலமிலனால் ஞானத்தால் தன்னை அடைந்தார் தம்மை தானாக்கி தலைவன் அவர்தாம் செய் வினை தன்னால் நலமுடனே பிறர் செய் வீடை வீட்டு வலிப்பானான். அவரை அணுகாதவருக்கு அவர் செய்த வினைப்பயனை ஊட்டி வலிப்பான். அணுகாமல் வினை அவரை நாடி காப்பான். இங்க அவனை அணுகுவதற்கு வினை அவரை அணுகாமல் நாடி காப்பான் என்று அந்த இருவேறு வகைப்பட செய்கிறது அங்கேயும் சொல்லப்பட்டது. எனவே இங்க இந்த 2வது 8ஆம் நூற்பாவில் 2வது அதிகரணம் அந்த தீட்சாதிகரணம். அந்த தீட்சாதிகரணத்தில் பெருமான் எப்படி நமக்கு இந்த ஆன்மாக்களுக்கு அதனுடைய பக்குவம் நோக்கி தீக்கை செய்கிறான் என்பது உணர்த்தப்பட்டது இல்லையா? அப்போ அங்க அதை சொன்னவர் அந்த 2வது அதிகரணத்துல நாம மேற்கோள் மேல 2 தடையும் ஏது மேல 4 தடையும் பார்த்தோம். அதெல்லாம் அருமையான பகுதிகள். அதனால கடைசியில அவன் சகலருக்கு குருவாய் வருதுங்கிறதே அது உபசாரம். விஞ்ஞான அகலருக்கு அவன் அறிவு வடிவாய் வருகிறான் என்பது, பிரளயாகலருக்கு அவன் அருள் வடிவாய் வந்து மாகேஸ்வர மூர்த்தமா வந்து தீக்க செய்வான் என்று சொல்றது பொருந்தும். ஆனா அந்த சகலருக்கு நீங்க சொல்றீங்களே நம்ம போல ஒருத்தனா வருவான்னு அது ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அது
எப்படி இருக்குதுன்னா, நாங்க சொல்றோமே அதே மாதிரி இருக்கு. நாங்க நம்மில் ஒருவர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குதே தவிர, ம், சிவபெருமான் வந்து செய்வான்ங்கிற மாதிரி இல்லை என்று சொல்ல, அதனும் கண்டிப்பா அவன் உருவாய் வர வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் முளைப்பாலும் கண்ணீரும் ஏந்தலைவால் நல்லா உளவாமாய் நின்றது போல் எல்லா அறிவாகி நின்றானே யார் அறிவார் தானே உருவாகி தோன்றானில் உற்று என்றத 3வது உதாரண பண்பாவில் அதை சொல்லுவார். அவன் அறிவாகி காட்சி இல்லாதவனாகி ஆமா இருந்தாமனா அவனை யார் அறிவார்? எல்லாம் முளைப்பாரும் கண்ணீரும் ஏந்தழைப்பார் உடவியை ஈன்ற தாயின்பால் நல்லாய் உருவாகி தோன்றி விளவாமல் யார் அறிவார்? ஒருவரும் இல்லை என்பது. அப்போ அவர் நீர்நடல் போல இல்லாம உருவாகி தோன்றலைன்னா நம்ம கொஞ்சம் தூள் அறிவுடைய நமக்கு நம்ம அறிவை செலுத்துறதுக்கு ஒரு முன்னிலை பொருள் வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இதுல முக்கியமா அந்த உருவாகி தோன்ற வேண்டிய அவசியத்தை ஆகமங்கள் சொல்லும் பொழுது சிவனும் 5 முகத்தையும் 15 கண்களையும் உடையவன் என்ற ஆகமங்களில் சொல்லப்படுகிறது. ஆதலால் கலை முதலிய தத்துவங்களின் சம்பந்தம் இல்லாதவன் என்பது எப்படி சித்திக்கும் என்று அதன் மேல ஒரு தடை எழுது. அதெல்லாம் நாம சிவஞான சித்தியார் முதல் நூற்பாவில் அந்த 67வது பாட்டிலே பார்த்து அவனுக்கு அந்த உருவங்கிருமம் எல்லாமே அருள் தான் என்று. ஆனாலும் இந்த சந்தேகத்தை தடையை எழுப்புறாங்க. அப்ப அதுக்கு பதில் சொல்றாரு. எப்படி சித்திக்கும் என்று கேட்டால் பஞ்ச மந்திரங்களே திருமணியாய் இருப்பதால் சித்திக்கும் என்று அதுக்கு பதில் சொல்றார். இதனுடைய கருத்து என்னையோ என்று கேட்டால் சரீரம் இல்லாதவனிடத்துல தியான பூஜை செய்ய முடியாது. ஆதலால ஆன்மாக்களின் தியானத்தின் பொருட்டு சிவனுக்கு பஞ்சமந்திர தேகம் சொல்லப்பட்டது என்ப. இவ்வாறே பௌஸ்கரத்திலும் தேகமுடையானாயிருக்கின்ற நீதான் பாதிக்க தகுந்தவன், புத்தியானது தேகமில்லாதவனை கிரகிக்காது, பூசகனுடைய லட்சியத்திற்காக அவனுக்கு ரூபம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டிருப்பதால் நாம் அதை கண்டு தெளிய வேண்டும். இன்னும் இந்த பௌஸ்கரத்தில் மட்டுமில்லாம மிருகேந்திர ஆகமத்திலும் அவன் சரீரம் இருப்பது பற்றி எந்த காரியத்தை செய்கின்றானோ அந்தந்த காரியத்தில் அவனுடைய சரீரமானது அந்த காரியத்துக்கு கர்த்தாவாய் தன்மனை உடையதாய் இருக்கிறது என்று கூறப்பட்டிருத்தலையும் நாம் நோக்க வேண்டும். அதனால பஞ்சமந்திர ரூபமாய் உள்ள சிருஷ்டி திதி சங்கார திரோப அனுக்கிரக ரூபங்களான பஞ்ச கிருத்தியங்களும் உபயோகமாயிருக்கும் ஈசானம், அதுக்கெல்லாம் உபயோகமா இருக்கிறதுக்கு ஈசானம் தத்பூசம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்ற சக்திகளே சரீர காரியத்தை செய்கின்றன என கொண்டு அவை சரீரம் என உபசாரமாய் சொல்லப்படுகிறது என்று அறிந்து கொள்க என்று சொல்கிறது. எனவே இங்க நீரானது தன்னகத்து இயங்கும் உயிர்களுக்கு இடம் கொடுத்து நிற்றால் அதனுள் வெளியுன்று என்பது பெறப்படும். ஆகவே அந்த வெளியின் கண் அதற்கு அங்கு உலாவுகின்ற உயிர்களின் நிழல் இருத்தலும்
ஏன்னா அது அப்படி இருக்கிறது திண்ணம், கண்டிப்பா அங்க இருக்கும். ஆயினும் அந்த நிழல் புலப்படாதே இருப்பதனால அதனை ஆன்ம அறிவினுள் இறைவன் புறப்படாத நிற்றலுக்கு உவமையாகச் சொன்னான். ஆமா, ஏந்திழைவாள் ஒரு பெண்ணிடத்து, ஒரு தாயினிடத்து அவளது குழவி மேல் உள்ள அன்பு வெளிப்படாத அருவமாய் நிற்கிறது. ஆகவே அதனை பிறர் அறிதல் இயலாது. ஆயினும் அவள் அந்த குழவி பசியால் அழுதல் முதலியவற்றை காணும் பொழுது அதற்கு முன்னில்லாத அவளிடத்தில் அதற்கு முன்னால இல்லாதுன்னு சொல்ல முடியாது, சர்க்காரியவாதம் வெளிப்பட்டு நில்லாத முளைப்பாரும் கண்ணீரவும் சுரக்கவும் சிந்தவும் காண்கின்றோம். அந்த காட்சி அவளுக்கு அந்த குழவினிடத்து உள்ள அன்பை பிறருக்கு தெளிவாக தெரிவிக்கின்றது. அவை இல்லையே அந்த அன்பினை எவ்வாற்றானும் அறிதல் இயலாது. அதுபோல நீரின் கண் நிழல் வெளிப்படாது, அதனுள் மறைந்தே கலந்தே நிற்றல் போல ஆன்மாவின் அறிவினுள் மறைந்தே நிற்கின்ற இறைவன் அந்த ஆன்மாக்களின் வைத்த கருணை மிகுதியால ஒருபடிவாய் தோன்றினான். அவனை அறிய வல்லுனர் யார் என்பது. அவன் அறியணும்னா சிவஞான வேணும். நேர்நிழல் புலப்படாமைக்கு மாத்திரம் கோமையாகும், புலப்படுவதற்கு முளைப்பாலும் கண்டிருமாகி வேறு ஊமைகள் கோரினான். புலப்படாமைக்கு ஓமை ஒண்ணு, முதல்ல புலப்படாம இருந்து பின்னால புலப்பட்டு நிற்பதற்கு ஒரு ஓமை என்று இரண்டு வகை ஓமங்களை அங்கே சொன்னார். அப்போ அருவத்தையும் கடைந்தனாகிய அந்த இறைவனை அருவான் என்றான் என்பது அவன் வெளிப்படாது நிற்றல் பற்றி. அப்படி அந்த வெளிப்படாத நிற்றல் என்ற அந்த அளவுக்கு தான் அதை வச்சுக்கணும். அருவாய் நின்றான், உருவாகி தோன்றினால் அவனை யாவரும் அறிவர் என கூறிய வேண்டியதனை அப்படி சொல்ல வேண்டியதை உடன்பாட்டில் சொல்லாம உருவாகி தோன்றானது ஆரறிவார் என எதிர்மறையால் கூறியது அவன் அங்கனம் தோன்ற வேண்டுவதன் இன்றியமையாமையை குறித்தல் பொருட்டு தான் அப்படி சொல்றார். இதனால் குறிவின்றி நூல்கள் மாத்திரத்தால உண்மையானும் நிகழும் என்றல் கூடாதது ஆயிற்று. அதுதான் திருவருள் பயன்ல சொல். ஞானம் இவனொழிய நன்னிடும் நற்கள் அனல் பானு ஒழிய படின் என்றார். அங்கனமாகவே குருவை சிவன் என்றது உபசாரமாகாது, அது உண்மைதான் என்பதும் விளங்குகிறது. எல்லா முளைப்பாலும் எல்லா என்பதும் எல்லாவாய் என்று குறிப்பு எச்சமா புலப்படாததான் நின்ற எல்லாமை. இங்க எல்லாமைங்கிறது வெளிப்படாமையை குறிக்கிறது, புலப்படாமையை குறிக்கிறது. இவ்வாறு இந்த அதிகரணத்தால் சகலர்களுக்கு இறைவன் குறுபடிவாய் வந்து உணர்த்தவே ஞானம் நிகழும் என்பது நிறுவப்பட்டது. இப்போ நமக்கு அவன் உருவமாய் தோன்றி வரணும், அது மட்டுமல்ல அவனுக்கு பலவிதம் ஆசான் பாச மோசனம் செய்யும் என்றார். எல்லா வகையும் இயம்பும் இவன் அகன்று எல்லா வகையும் நினைந்து என்று இப்படி இவனுக்கு முக்கிய அழைத்தவரை கூட இருந்து அந்த உபதேசங்களை மாற்றி சொல்லி அவனை முக்கிய அடைவிக்கணும். அதனால நம்ம போல வந்துதான் தீரணும் என்று சொன்னவர் அடுத்து இந்த இரண்டாவது அதிகரணத்துல, இது ரொம்ப முக்கிய அதிகரணம், இதுல ரொம்ப முக்கியமான செய்திகளை அதுவும்
அந்த ஏது மேல சொல்லக்கூடிய 4 தடைகள் ரொம்ப அற்புதமான தடைகள். இந்த 2வது அதிகரணத்துல உயிர்களுக்கு அவற்றின் உணர்வின் தமியாகிய முதல்வன் காட்டி காண உபகாரங்களை செய்கிற முதல்வன், அந்த முதல்வனே சத்குருவாய், ஞான குருவாய், சத்குருவாய். அவ புதுசு இல்லை, அவனே சத்குருவாய், ஞான குருவாய் வந்துங்கிறது நாம உண்மை விளக்கத்துல பார்த்த மாதிரி வந்தான் போனான்னு வியாபக பொருளுக்கு சொல்லக்கூடாத அப்படின்னா அவன் புலப்பட்டு என்பதுதான் இங்க வந்து என்பார். அதனால அங்க அந்த உண்மை விளக்கத்துல சொன்ன மாதிரி அவன் 49 சொல்லுவார், சென்று இவன் தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும், அந்த பூரண சிதையும். அப்போ இவன் போனா அவன் போனாலும் சொல்லப்படாது. அப்போ வந்துங்கிறது அவன் தோன்றும் துணையாக வந்து, தோன்றா துணையாக நின்றவன் தோன்றும் துணையாகவும் வந்து, தோன்றும் துணையாகவும் அதான் சற்குருவாய் வந்து ஞானமாய வீடு பயக்கும் உணர்வை உணர்த்துவன் என்பதை சாதித்தபடி, இதைத்தான் 2வது அதிகரணத்துல பார்த்தோம். சாதித்தபடி அதை நிறுவிய இடத்து அற்றேல், அதுல ஏற்படக்கூடிய ஒரு தடை அற்றேல் இது காரும் என்பது கால அளவு. கேட்டல் ஞானத்தை பெறும் வரை இதுகாரம் என்பது கேட்டல் ஞானத்தை பெறும் வரை, காரும் என்பது இன்னும் என்பது இதுகாரும் என பொருள்படும். ஆணவ மல சம்பந்தத்தால் விபரீத உணர்வுக்கு ஏதுவாகிய இந்த உலக விடயங்களை உணர்த்தி நின்றன. ஆமா, இந்த கருவிகள் பசுகரணமாய் இந்த கருவிகள் என்ன செய்தது? ஆணவ மல சம்பந்தத்தினால விபரீத உணர்வுக்கு ஏதுவாகிய உலக விடயங்களை உணர்த்தி நின்றன. உணர்த்தினா அது உணர்த்தல, உணர்வதற்கு ஏதுவாய் நின்றன. ஐம்பொறி முதலிய கருவிகளோ அந்த அப்படி உணர்த்தி நின்றது அந்த ஐம்பொறி முதலிய கருவிகள் தான். அதான் பசுகரணமாய் நின்று இந்த ஐம்பொறி முதலிய கருவிகளாமன்றே என்பார். அவை அந்த ஒரு மயக்க அறிவை கண்டவற்றை நாளும் கனவில் கணக்கு இடும் அந்த தென் திரள் என்றும் பொறியின்றி ஒன்றும் புணராத புந்தி என்று சொன்னார். இந்த பொறிகள் மருவிய பொறிகள் ஒன்றும் மாபூதம் 5 ஒன்றும் கருவிகள் நான்கும் ஒரு புலன் நுகரும் என்றாரே. அப்படி அந்த கருவிகளோடு கூடி அவன், இந்த கருவிகளோடு கூடியவன் எப்படி நின்னான்? தத்துவ வண்ண ரூபன் என்பான். ஆமா, அவன் எப்படி நின்னான்னா தத்துவ வண்ணமே ரூபமாக நின்றான். அத அந்த சிபி 64 சொல்லும். ஆமா, அந்த ஆன்மா எப்படி தனக்கென அறிவிலாதான் தானிவை அருந்தி சாரான், தனக்கென அறிவிலாத வாயில்தான் அறியாசார
தனக்கென அறிவிலாதான் தத்துவ வண்ண ரூபன் தனக்கென அறியானால் சகலமும் அறியும் தானே என்பார். அப்படி அந்த தத்துவங்களை சார்ந்து தத்துவ வண்ணனாகவே அவன் நின்றவன். அப்படி நின்று அந்த கருவிகள் உணர்த்தி வந்த அந்த கருவிகள் அவை இந்த கருவிகள் ஆன்ம அறிவிலே மலபரிபாகம் வந்த இடத்து வந்துளி வந்த இடத்து அவை சிவகரணமாய் சிவபுண்ணிய ஈட்டத்துக்கு ஏதுவாய சுத்த கர்மங்களே செய்வதற்கு கருவியாய் நின்று சிவகரணமாய் நின்றுனா சிவபுண்ணிய ஈட்டத்துக்கு ஏதுவாய சுத்த கர்மங்களை செய்வதற்கு கருவியாய் நின்று வருவிச்சுக்கணும் என்று உண்மையானத்தினை அதன் வழி உண்மையானது அந்த சிவகரணத்தின் வழி உண்மையானத்தினை உணர்த்துவதற்குன்னா உணர்த்த பெறுவதற்கு காரணமாய் அமையும் ஆகலான் இது யார் கருத்து? சிவசங்கரானந்த சைவர் அவர்களுடைய கருத்து. ஆகலின் தம்முதலே குருவுமாய் வந்து ஞானத்தை உணர்த்துதல் மிகையாமல் அப்போ மிகையாமோ மிகையாகும் ஆதலால் அவன் குருவுமா வந்து உணர்த்துதல் தேவையில்லை, அவசியமில்லாத மிகை. ஆமாம், ஆதலால் இன்னொரு தடை என்னும் ஆசங்கையை ஐயத்தை தடையை நீக்குதற்கு எழுந்தது இந்த 3வது அதிகரணம். அப்போ இந்த 3வது அதிகரணம் ஏன் வச்சிருக்கிறாரு? அதனுடைய அந்த 3வது அதிகரணம் என்ன சொல்ல போகுது என்பதை நமக்கு முதல்ல சொல்றார். அப்போ இங்க இறைவன் நாம செய்த தவத்தினால குருவாய் வந்து ஞானத்தை உணர்த்திய இடத்தை இதுவரைக்கு பசுகரணமாய் இருந்து விடயங்களை உணர்த்தி நின்ற அந்த கருவிகள் சிவகரணமாகி நின்று உண்மை ஞானத்தை உணர்வதற்கு கருவியா நிற்கும். அதனால நீங்க நமக்கு ஞானத்தை உணர்வதற்கு நம் முதலே குருவாய் வரணும்னு சொல்ல வேண்டாம்ங்கிறத இது 2வது அதிகரணத்தினுடைய தொடர்ச்சி. 2வது அதிகரணத்துல தான் அதை சொல்லிச்சு. அது மிகை என்ற ஆசங்கை எழுந்தது. அப்போ அதை நீக்குவதற்கு தான் அந்த 3வது அதிகாரம். இதை செய்தவர் சங்கராந்தவாதி. அதுல அப்போ மேற்கோள் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்போ இங்க ஆசங்கை என்னன்னா பசுகரணங்களே சிவமரணமாகி சிவத்தை காட்டும். இது சங்கராந்தவாதிகள் பசுத்துவம் நீங்கபடி இந்த கருவிகள் சிவத்துவம் அடைவதனால இதை கொண்டு சிவத்தை அறியலாம் என்பது. சிவசமவாதி அவ என்ன சொல்றான்னா, இப்ப நாம அறிவு பசுகரணமா இருக்கு, நம்ம அறிவுல பாசம் இருக்குது. இந்த பாசம் நீங்கிட்டா நம்முடைய அறிவை கொண்டு பசுஞானத்தை கொண்டு அறியலாம் தான். அவ பாச ஞானத்தை கொண்டு அறியலாம் தான், இவன் பசுஞானத்தை கொண்டு அறியலாம். அப்புறம் பாதஞ்சலர் இந்த கருவிகளை யோக முறையில செலுத்தினா அறியலாம் என்று சொல்கிறார். கருவிகள் மலத்தின் மறைப்பை நீக்கி அறிவை விளக்கும். அதன மாயா தனி விளக்கு என்று அது சொல்லப்பட்டிருக்கு 4ஆம் நூற்பாவு 2வது அதிகரணத்தில். அப்போ இங்க அந்த கருவிகள் மயக்கும் என்பது முரணாகாதா என்ற தடை வந்துள்ளி அதற்கு விடையாய் அமைந்தது இந்த ஏது.
இந்த அசத்தாம் உலகை உணர்த்தும் கருவிகளை சத்தாம் சிவத்தையும் உணர்த்தும் குரு வேண்டாம் என்பவர் தார்க்கீகர். அத உலகத்தை நோக்கி இச்சை வச்சிருந்த நம்ம அந்த இச்சை மாறினால் இந்த கருவிகளை கொண்டு சிவத்தையும் அறியலாம். இப்ப நாம முன்னால பார்த்துட்டு இருக்கோம், பின்னால இருக்கிறது தெரியல. பின்னால திரும்பினா அது தெரியும். அதுபோல நாம புற உலகை பார்த்த நாம அகத்தை பார்த்தால் சிவத்தை அறியலாம் என்று சொல்வார். அதுக்கு பதில் சொல்லுகிறார், கருவிகள் தத்தம் இயல்பையை விடய மாத்திரையே ஒவ்வொரு கருவியும் அதற்குரிய விடய மாத்திரையை காட்டி பலவாய தன்மையை ஆன்மா மாட்டு உண்மாக்குமே என்று உண்மை இயல்பை உணர்த்த மாட்டார். ஆமா, அது அசத்தாய் உள்ள வண்ணபேதங்களா என்று 9 சொல்லுவார். ஆமா, இவையெல்லாம் நமக்கு எப்படி நிற்கிறது அப்படின்னா, இந்த ஆன்மா ஒவ்வொரு விடயங்களை அறிவதற்கு அந்த கருவிகள் தான் துணை நிற்கின்றன. அதனால இந்த ஆன்மா ஐந்தும் போல் நின்றுணரும் என்று சொல்லுவோம். அதனால அந்த ஆன்மா அந்த கருவிகளை சார்ந்து அதாகவே நின்று இந்த விடயங்களை அறியும் என்று. அப்போ அது பரவாய தன்மை அதனிடத்து நிகழ்கிறது. படிகத்துல வெவ்வேறு கலர்கள் மாறும்போது அந்த கடிகத்தின் நிறத்தை மாத்திக்கிட்டே தான் இருக்கு. அப்ப அந்த பதிகத்தினுடைய உண்மை சொரூபத்தை அதை காட்ட மாட்டோம். ஆன்ம இயல்பை காட்டி ஆன்மாவின் உண்மை இயல்பை அது மறைத்து, அதாவது இந்த கருவிகள் தம்முடைய இயல்பையை ஆன்ம இயல்பாக காட்டி நிற்கின்றன. இந்த உடம்பையே உயிராக கருத செய்கிறது. காட்டிற்றை காட்டி நிற்கும். அதனால அந்த ஆன்மா தன்னுடைய உண்மை இயல்பை அறிய மாட்டான். எப்படி அந்த அசத்தாயுள்ள வண்ண பேதங்கள் பதிகத்தின் மாட்டு படிந்து அதனுடைய வண்ணத்தையே அந்த படிக வண்ணமாக காட்டிக் கொண்டிருக்கிறதோ அதுபோல அதனால அது தெளிய அறிய ஒண்ணாது. சுற்றியுணர் கருவிகள் சிற்றுப்பொருள்களை உணர்த்த மாட்டாது. எனவே இவற்றின் சார்பை நீத்த பின்னரே உண்மையான விளங்கும். அது நமக்கு மேலான அறிவு பொருளாய உள்ள சிவமே ஆன்மாவின் அறிவிலே உண்மையை உணர்த்துவதற்கு தடையாய் உள்ள அந்த மலத்தை அகற்றி உணர்த்துவார். எனவே குரு அவசியம் வேண்டும். அவனுக்கு அடிமையாய் அடங்கவும் வேண்டும். அவனை சார்ந்து கருவிகளை விடவும் வேண்டும் என்பது இங்க சொல்லப்படுகிறது. பொய்யறிவு நீங்கினால் என்று மெய்யறிவு விளங்காது. இவ்வாறு 2ஆம் அதிகரணத்துக்குரிய குருவின் அவசியம் 3ஆம் அதிகரணத்து அது வலியுறுத்தப்படுகிறது. அத வினாவெண்பாவில் 6வது பாட்டிலையும் சொல்லுவார். அந்த இக்கருவிகளை நாம சாதகனத்தை முற்றுவிக்கிறதுக்கு முன்னால விட்டுறவும் கூடாது.
அந்த சாதனத்தை முற்றுபிச்ச பிறகும் இந்த கருவிகளை பற்றி கொண்டு இருக்கக்கூடாது என்பதை அந்த 6வது பாட்டுல இந்த சொல்லுவார். அதனால அந்த காட்டிடும் கரணம் ஒன்றின்றேல் காணனாதாம் நாட்டிய இவற்றால் ஞானம் அணுகவும் பண்ணான் என்று சொன்னது போல, இவை இல்லாம நாம தவம் செய்து அந்த உண்மை ஞானத்தை பெற முடியாது. இவளையே பற்றிக்கிட்டு இருந்தோம்னா அதை விடிவாம அளவும் விளக்குன்னு தான் சொல்லி, அதை விடிஞ்ச பிறகு விளக்கணும். அப்படி இல்லாம அதையே பற்றிக்கிட்டு இருந்தாலும் ஞானம் விளங்காது. அதனால சிற்றறிவு முன்சிறையில் சேர்வார் என்றாம் சிறிது மற்ற அதனில் அருள் மண்ணாவாம் துற்றமுகில் மின்கொண்ட சோலை வெண்மதி செம்மந்தாய் என்கொண்டு காண்பேன் யான் என்று அந்த வினாவின் ஆர்ந்த சொல்லுவார். எனவே இவற்றை விட்டாலின்றி நமக்கு ஞானம் நிகழாது. அதனால நாம அதை விடவும் வேணும். பொய்யறிவு நீங்கினால் என்று மெய்யறிவு விளங்காது. அதனால இதுக்கெல்லாம் குருவின் அவசியம் என்று 3ஆம் அதிகரணத்தை வலியுறுத்தப்பட்டது. அதனால நீக்கிறதுக்கு அவன் வேணும். யார் கொடுத்தானா அவன் தான் நீக்கணும், நாமளா நீங்கிக் கொள்ள முடியாது. எனவே இறைவன் குருவாக வந்து உணர்த்தினாலின்றி சகலருக்கு ஞானம் நிகழாது என்று கூறியதனால் சிலர் பக்குவ வந்த உயிர்கள், அந்த உயிர்களினுடைய கரணங்கள் முன்பு பசிகரமாய் இருந்த நிலையை நின்றும் நீங்கி சிவகரணமாய் நிற்கும். ஆகையால் அப்போது அந்த சிவகரணங்களே ஞானத்தினை உணர்த்துதல் கூடும். இறைவன் குருவாகி வந்து உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்பார். அவர் தம் கூற்றை மறுத்து 2வது அதிகரண பொருளை வலியுறுத்துவதுதான் இந்த 3வது அதிகரணம். ஏன்னா அவைதான் பளிங்கிலிட்ட வண்ணம் போல காற்றிற்றை காட்டி நிற்கும் ஆதலால் என்ற ஏதுவால் அதை மறுக்கிறார். ஏனே ஏனே என்பது அந்த 2ஆம் அதிகரணத்தினுடைய தொடர்ச்சி, இயல்பு காட்டுவது. தம்முதலே குருவாகி வந்து உணர்த்திய வழியும் இவ்வான்மாக்கள் இந்த தவத்தை முற்றுவித்து சிவத்தை அனுபவிப்பதற்கு உரிமையுடைய இந்த ஆன்மாக்கள் ஐவுணர்வுகளான் ஐவகை உணர்வுக்கு உணர்வுங்கிறது ஐவகை உணர்வுக்கு ஏதுவாகிய பொறிகள் சம்பந்தத்தான் என்று இங்க உணர்வு என்றது உணர்வுக்கு கருவியாயின்ற பொறிகளை குறித்தது. இங்க உணர்வு இல்லை. அப்போ காரியத்தை காரணமாக காரணத்தை காரியமாக சொல்றது. இப்போ காரணத்தை சொல்ல வேண்டி காரியத்தை சொல்றார். அந்த பொறிகளால் மயங்கி இந்த கருவிகளாலான உடம்பே தான் என மயங்கி, அப்படி மயங்கிய காரணத்தால் தம்மை அறிவுப்பொருளாகிய தம் இயல்பை உணரா என்றது. அது உணரமாட்டா, தன்னுடைய இயல்பையே உணரமாட்டாது. அப்படி இருக்க அது சிவத்தை எப்படி உணரும்? ஏனவர் இனி என்றது இந்த இயல்பு. இவ்வான்மாக்களுக்கு தம்முதலே குருமாய் வந்து விவேக ஞானத்தை உணர்த்தும் என்ற கருத்தின் மேல் ஏற்பட்ட ஐயத்தை, அதாவது ஐம்பொறிகள் வேடன் தம் உண்கள் இயல்பை உணர ஒட்டாது மறைக்கின்ற துன்ப காரணர் என்றபடி இந்த கருத்தை மறுத்து அவையே சிவகரணமாய் நின்று உண்மை ஞானத்தை உணர்த்தும் குரு மிகையோ என்ற ஐயத்தை நீக்கி உண்மையை உணர்த்துதல் பொருட்டு
அப்போ 2வது அதிகரணத்துல குருவாய் வந்து ஞானத்தை உணர்த்தும் என்று கூறியிருப்பதால் இதில் குருவாய் வந்து உணர்த்த வேண்டாம், ஐம்பொறிகளை விளக்கும் என்ற தடை அதன் மேல் எழுந்த ஒன்றாக இருக்கிறதுனால முறையாக அதுக்கு அடுத்த அதிகாரணமா வச்சிருக்கிறார். அதனால இங்க இனி என்று அந்த தொடர்பை காட்டினார். இவ்வான்மாக்கள் தம்முதல் குருவுமாய் உணர்த்த உணரும் இயல்புடைய ஆன்மாக்கள் ஐவகை உணர்வு பலன்களை அறிதற்கு கண்டு கேட்டு உண்டு வீழ்த்து உற்று அறிவதற்கு ஏதுவாய பொறிகளை ஐவுணர்வு என்று சொன்னது காரணத்தை காரியமாக சொல்லுதல். அப்படி சொல்றது அந்த உபசரித்தார். எனவே இங்க ஐயுணர்வு என்று சொன்னதுனால உணர்வுங்கிறது உபசார விளக்கு, அது பொறிகளை குறிக்கிறது. என்பினால் களி நிறைத்து இறைச்சி மண் சுவர் எறிந்து இது நாம் எல்லாம் புன்புலார் நாறு தோல் போர்த்து கொல்லாமையால் முகடு கொண்டு முன்பெல்லாம் 9 வாய்தல் ஆர் புறம்பையில் மூழ்கிடாதே அன்ப நாருள் தொழுது உய்யலாம் ஐயல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். எனவே இப்படி ஆக்கையினுடைய அமைப்பினையும் அதனது நிலையாமையினையும் நெஞ்சுக்கு அறிவுறுத்தினார். இதனால உருவாகிய உடல் கருவிகளுக்கு வேறாக அறிவாகியதொரு உயிர் உண்மை வலியுறுத்தப்பட்டது. ஆன்மா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் அந்த கரணங்கள் 4 ஒன்றன்று ஆயினும் தன்னை அனாதியே மறைத்துள்ள சகசமலமாகிய ஆணவமலம் காரணமாக பொருள்களை உணரும் தன்மையை இழந்து ஆதலால் நுண்ணுணர்வு என்மை காரணமாக சூழ்ச்சி துண்ணுணர்வுகளாகிய சூழ்ச்சி துண்ணுணர்வு உடையவர்களாகிய அமைச்சரது உதவியை நாடுகின்ற அரசனை போன்று அந்த கரணங்களாகிய கருவிகளோடு கூடிற்று. அப்படி கூடி நின்று அது நனவு கனவு உறக்கம் பேருறக்க உயிர்ப்படங்கள் என்னும் ஐவகை உணர்வு நிலைகளை உடையது ஆயிற்று என்பார். ஐவுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு என்பது திருக்குறள். எனவே இந்த கருவிகள் விடணும். ஆமா, இந்த கருவிகள் காற்று நிற்கும். இது இருக்கிற வரைக்கும் உண்மை ஞானம் வராது. அப்போ கருவிகளை விட்டா மட்டும் போதுமானா அதுவும் போதாது, அப்படிலாம் சொன்னா தப்பு. அத கருவிகள் கடை இருக்க முத்தியாம் எண்ணில் கதியாகும். சினை முட்டை கருமரத்தின் உயிர்கள் மரணம் கொண்டிட உறங்க மயங்கி மூர்ச்சிக்க வாயுத்தம்பனை பண்ண வல்விடத்தை அடைய சரணங்கள் முகுநில போல் தனையடையும் சமாதி. இதெல்லாம் வேதவாதம். சரணங்கள் கடையிருக்க முற்றிங்கிறதெல்லாம் அது பாடான வாதம். இதெல்லாம் மலம் தவிராது. எதையெல்லாம் பாச ஞானம் தான். அப்போ அரணங்கள் எரித்தவந்தன் அடியை அறிவு இறந்து அங்கு அறிந்திடி
அப்படி அறிவு இறந்து நாம் அறிகிறோம்ங்கிற உணர்வும் கெட்டு ஒன்றி நின்று அறிந்தால் உன் அறிவிலே செறிந்திருக்கிற துகள் அகலும் என்பார். அருக்கன் புகுத இருள் போமே, அடியில் பொருந்த மலம் போமே என்று சொல்லுவோம். அதனால இப்படி வெறுமன கருவிகளை விட்டா அது மட்டும் முக்கிய ஆகாது. அவனை பற்றணும் என்று சொல்லியிருப்பார். அதனால அந்த கருவிகள் இருக்கிற வரைக்கும் நமக்கு உண்மை ஞானம் என்பது வராது. இந்த ஐம்பொறி என்றது உபலக்கம். அதனால 96 கருவியும் வேடர் என்பது அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் விடணும், முற்ற விடணும். துறந்தா முற்ற துறக்கும்.